கனமழை காரணமாக நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும், தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரம், தேனி, திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகள் எந்தவித சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 17, 18ஆம் தேதிகளில் டெல்டா வட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலை 10 மணி வரை 11 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதன்படி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கடனா நதி, ராமநதி அணையிலிருந்து 23,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. கடனா நதி அணை அருகே உள்ள சம்மாங்குளம் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் முகாம்களுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர். சிலர் வீடுகளை விட்டு வெளியேறதா நிலையில் நெஞ்சளவு தண்ணீரில் நடந்து பாதுகாப்பான வீடுகளுக்கு சென்றனர். நல்லா பாம்பு பூச்சிட்டு வந்து பாதுகாப்பு தாயா ரஹ்மானே. நல்லா அம்மா அம்மா பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் பத்திரமா கூட்டு போல பிள்ளை அம்மா ஏன் பாப்பி பிள்ளை கூப்பிடுறோம்ல வாடா வெளியே. நல்லா நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நீரேற்று நிலையத்தில் வெள்ளத்தில் சிக்கிய 4 பேரை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காட்டாற்று வெள்ளம் காரணமாக கோயிலை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்த 38 பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கருப்பா நதி அணை அருகே பெரியநாயகம் கோயிலில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தரிசனம் செய்ய சென்ற நிலையில் பெரியாற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியதால் பக்தர்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் இருபக்கமும் கயிறு கட்டி 38 நபர்களை பத்திரமாக மீட்டனர். மழை தொடர்ந்ததால் மீதமுள்ள நபர்களை இன்று மீட்பதாக கூறி கோயிலிலேயே தங்க வைத்தனர். ஒண்ணும் இல்லை, வாங்க. தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் பல இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. யானைப்பாலம் அருகே சிற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குற்றாலம் செல்லக்கூடிய பிரதான சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே மழை வெள்ளத்தில் சிக்கிய கால்நடைகளை பொதுமக்களும் தீயணைப்புத் துறையினரும் பத்திரமாக மீட்டனர்.
நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பெய்த கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையம் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலையோர கால்வாய்களில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் ஓடியதால் அவ்வழியே நடந்து சென்ற மக்கள் சுகாதார சீர்கேடுக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது பர்வத ராஜ குலத்தினர் சார்பில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அப்போது சுமார் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மகா தீபத்தை வழிபட்டனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் கிரிவலம் வந்தனர். நேற்று ஏற்றப்பட்ட மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் மகா தீபத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது. வழக்கமாக இந்த வழித்தடத்தில் 12 ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் மொத்தமாக 30 ரயில்கள் விழுப்புரம், காட்பாடி, சென்னை மார்க்கத்தில் இயக்கப்பட்டது. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் கூடுதல் டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டும் ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பொற்றாமரை குளத்தில் லட்ச தீபம் ஏற்றப்படும் நிகழ்வு நடைபெற்றது. கோவில் இணை ஆணையர், பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பொற்றாமரை குளம், அம்மன், சுவாமி சன்னதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் லட்ச தீபங்களை ஏற்றினர். இதனால் கோவில் வளாகம் முழுவதும் விளக்கொளியால் ஜொலித்தது. புதுச்சேரி மாவட்டம் காரைக்காலில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்தது. இதனை ஆய்வு செய்வதற்காக குடிமைப் பொருள் துறை அமைச்சர் துரைமுருகன் வருகை தந்தார். குடிமைப் பொருள் துறை அமைச்சர் திருமுருகன் வருகை தந்தார். அப்போது அத்திப்படுக்கையில் உள்ள சிறிய பாலத்தை அவர் கடந்து சென்றார். அமைச்சர் பாலத்தை கடந்த அடுத்த வினாடியே அதன் இணைப்பு பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த சமயத்தில் அமைச்சர் திருமுருகன் நூழலையில் உயிர் தப்பினார். அமைச்சருடன் உடன் வந்தவர்களும் கிராம மக்களும் பாலம் அடித்துச் செல்லப்பட்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். எப்படி வாங்க சீக்கிரம் இன்னும் கூட இருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கைது விவகாரம் மற்றும் விசாரணையில் தலையிடப் போவதில்லை என்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அல்லு அர்ஜுன் வழக்கின் விசாரணையில் இந்த வழக்கில் சட்டம் அதன் போக்கை எடுக்கும் என்று கூறினார். திரையரங்கில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் முதல்வர் ரேவந்த் ரெட்டி விளக்கமளித்துள்ளார். நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு படைப்புத்துறையின் மீது மரியாதை இல்லை என்பதை அல்லு அர்ஜுன் கைது சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெலங்கானா அரசு திரையுலக பிரமுகர்களை தொடர்ந்து தாக்குவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தென்கொரிய அதிபர் யூன் சுக் யூலை பதவி நீக்கம் செய்யக்கோரி அந்நாட்டு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணுவ அவசர நிலையை பிரகடனப்படுத்தி யோல் திரும்ப பெற்றார். அதிபருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் சமீபத்தில் தோல்வியடைந்தது. மீண்டும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ள சூழலில் அதிபரை பதவி நீக்கம் செய்யக்கோரி தலைநகர் சியோலில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தினர். கையில் டார்ச்சுகளை ஏந்தியபடி அதிபருக்கு எதிராக மக்கள் கோஷமிட்டனர். காசாவில் தபால் நிலையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 30 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நுசைரட் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அந்த பகுதியில் இருந்த தபால் நிலையம் உருகுலைந்தது. தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக காசா மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் பிரிஸ்பேன் நகரில் நடைபெறும் 3வது போட்டியில் டாஸ் வென்று இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணியில் அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜாவும் ஹர்ஷித் ராணாவிற்கு பதிலாக ஆகாஷ் தீப் சேர்க்கப்பட்டனர். ஆஸ்திரேலிய அணியில் போலண்டிற்கு பதிலாக ஹேசல்வுட் அணிக்கு திரும்பினார். மீட்க ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவோம் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வைக்கத்தில் 100ஆண்டு விழா நடத்தப்பட்ட அதே நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் ஜனநாயக விரோத திட்டத்திற்கு ஒன்றிய பாஜக அமைச்சரவை ஒப்புதல் அளித்து கொடுங்கோன்மைக்கு வழிவகுக்க நினைக்கிறது என்று கூறியுள்ளார். தந்தை பெரியாரின் வழியில் மாநிலங்களின் சுயமரியாதையை மீட்க ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 100 ஆண்டுகள் கடந்தாலும் நமக்கான போராட்டங்கள் தொடர்கின்றன என்றும் கூறியுள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் ஓரிரு நாட்களில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடும் என குறிப்பிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 10 மாதமாக மாநில அரசு எங்குமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழக அரசு போட்டி மனப்பான்மையோடு செயல்படுவதாக கூறிய அவர் திட்டத்தை திரும்ப பெறுவதை தவிர வேறு வாய்ப்புகள் இல்லை என்று கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசு ஓரிரு நாட்களில் ஆக்கப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்றும் அதை தனிப்பட்ட முதலாளிகளுக்காக மாற்றி நிறுவுகிறீர்கள் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். 38,450 ஏக்கர் வரை டங்ஸ்டன் எடுக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது என்று கூறிய அவர் கனிம சுரங்கங்கள் எடுக்கப்பட்ட இடங்களில் மக்கள் குடிபெயர்வுக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்தார். சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக மாறும் நிலை நேரிடும் என்றும் திமுக அதிமுக மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொள்வதை விட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் பாலக்காடு ஒற்றப்பாலத்தில் சாலையோரமாக நிறுத்தப்பட்ட கார் விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கார் ஓட்டி வந்த பெண் கடைக்கு சென்ற நிலையில் காரில் இருந்த சிறுமி காரை இயக்கியுள்ளார். சிறுமி கியரை மாற்றி ஆக்சலரேட்டரை அழுத்திய நிலையில் கார் முன்னோக்கி சென்றது. கார் ஓட்டுநர் காரை நிறுத்த முயற்சித்த நிலையில் தடுமாறி விழுந்தார். நல்வாய்ப்பாக கார் முன்னே இருந்த சுவற்றில் மோதி நின்றது. இதன் காரணமாக பெரும் விபத்தும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. சென்னை புறநகர் பகுதிகளான செங்குன்றம், மாதவரம், புழல், ரெட்டேரி உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் செங்குன்றத்தை அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதியில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளை மழைநீர் சூழ்ந்தது. செங்குன்றத்திலிருந்து மாதவரம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இடுப்பளவுக்கு மேல் தேங்கியுள்ள தண்ணீரில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் வெளியே வேலைக்கு சென்று வருகின்றனர். தண்ணீர் வடியாததால் தொழிற்சாலைகளும் இயங்கவில்லை என்று உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.
ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. இது மழை பெஞ்சா ஒரு மழைக்கே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வரும். 2 மழை 3 மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணி வரும். எவ்வளோ ஃபேமிலி 10,000 பேர்கிட்ட இருக்காங்க. எவ்வளோ கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகனுடனான சொத்து பிரச்சனை குறித்து ஹைதராபாத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை மோகன் பாபு தாக்கிய நிலையில் இந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனிடையே மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன மோகன் பாபு வாக்குமூலம் பெற வீட்டிற்கு வருமாறு போலீசாரிடம் கூறியிருந்தார். இதையடுத்து போலீசார் வீட்டிற்கு சென்றபோது அவர் இல்லாதது தெரியவந்ததால் அச்சத்தில் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மோகன் பாபுவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. கொட்டும் பனியால் குடியிருப்புகள் வெண்பட்டு போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. சாலைகளும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள கார்களும் தெரியாத அளவுக்கு சுமார் 4 அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகளாக காட்சியளிக்கின்றன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் சீசனையொட்டி அமெரிக்காவின் மியாமி நகரம் மின்னொளியில் மிளர்ந்தது. நகரின் பல்வேறு பகுதிகள் கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் சாண்டா கிளாஸ் பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பல வண்ண ஒளியில் ஜொலித்த ஜெயின் வீலை மக்கள் பிரமிப்புடன் கண்டுகளித்தனர்.